வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனுவோம். இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஆன்லைன் ஜாப், ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம். ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட், ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பைமோட்டு, ஸ்டார் இன்சூரன்ஸ், எஜுகேஸ்ட் போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரானா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. மேஜர் டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா வண்டிக்கு ஷீட் கவர், ஓகேங்க, ஷீட் கவர் போடுறது, அதை குறைஞ்ச ரேட்டில் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ஷீட் கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலைக்கு, ஓகே. ஏன்னா இப்போ ஏற்கனவே நான் இந்த வண்டிக்கு ஷீட் கவர் போட்டிருந்தேன். ஹோண்டா சைனுக்கு ஷீட் கவர் போடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ ஒரு சைடு கிழிஞ்சி வந்துட்டு மழையில் வெயிலையும் காஞ்சினா சீக்கிரம் போயிடுச்சு, ஓகே. இப்போ அதே மாதிரி மாடல் தான் ஷீட் கவர் போட்டிருக்கேன். அதுவும் நானும் ஒரு 4-5 கடையில் போய் கேட்டு பார்த்ததுலேயும் ரொம்ப கம்மியான ரேட்டில் இந்த கடையில் மட்டும்தான் சொல்லுவேன். இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு நான் வீடியோ கடைசியில் சொல்லுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சீட் எப்படி இது பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு சீட்டு போட்டுட்டு ஒன் சைடு மட்டும் ஃப்ரண்ட்டு பேக்கு மட்டும் கரெக்டாக டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு பின் போட்டு அடிக்கிறாங்க. இப்போ தான் பின்னு போட்டு ஒன் சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லாக் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் அப்படியே கட்டிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கு பின் அடிச்சு இது ஃபுல்லாகவே சீட்டு ரெடி பண்ணிவிட்டு பின் அடிக்கிறது தான் வேலை. இந்த பின் அடிக்கிறது தான் டைட் அடிக்கிறது என்ன பார்த்து செக் பண்ணணும். பார்த்திங்கன்னா கரெக்டாக டைட்டு இழுத்து பிடிச்சிட்டு பின் அடிக்கிறாங்க. எங்கேயுமே சுருக்கம் இல்லாத அளவுக்கு, லூஸாக இல்லாத மாதிரியும் பார்த்து ஒரு இடத்துக்கு டைட்டு பிடிச்சி அது பின் அடிக்கிறாங்க. அது பின் அடிக்கிறதுக்கு தான் சீட்டோட இது இருக்குது. இப்போ லூஸாக வச்சிங்கன்னா கூட சீக்கிரத்துக்கு அது லைஃப் அதிகமாக வராது, ஓகேவா. லூஸாக இருந்துச்சாலும் வண்டி ஓட்ட இதுக்கு வெயிலும் மழையிலும் இது பண்ண சொல்லி ரொம்ப லூஸ் ஆகிடும், சீக்கிரம் போயிடும். டைட்டாக இருந்தால் அது ஒரு ஃபிட்னஸ் கரெக்டாக பக்காவாக இருக்கும், ஒரு நல்லாயிருக்கும். இங்கே ஃபினிஷிங்கும் சரி, ஓகேவா, குவாலிட்டி தரமும் சரி சூப்பராக இருக்குது. அதான் பார்ப்போம். இது ஒரு சின்ன டேமேஜ் இருந்தால் கூட அதுக்கு தரமாக 5 இன்ச்சு வச்சு அவங்க க்ளோஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டக்குன்னு கம்மி எடுக்கிறாங்க. இந்த கம்மு மூலியமாகவே லைட்டாக வெட்டி அதுக்கு ஒரு லெட்டர் மாதிரி வச்சு கொடுத்துக்கிறாங்க. டேமேஜ் இருந்தாலும் டேமேஜ் இல்லாத மாதிரி பக்காவாக புது சீட்டு மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. இது பண்ணிவிட்டு இப்போ மேலே கவர் போட்டிருக்கோங்க. கவர் முடிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா டேங்க் கவர் ஏற்கனவே கிழிஞ்சிருக்கு. அந்த டேங்க் கவரை கழட்டுறாங்க. டேங்க் கவர் மாற்றுறது, ஓகேவா. ரெண்டும் மிக குறைஞ்ச ரேட்டில் தான் அதில் நான் மாற்றிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு அந்த நெட்டு கழட்டி. ஏன்னா துருப்பிடிச்ச மாதிரி வச்சு அதை கட்டிட்டுருக்காரு. டேங்க் கவர் இருக்காது. புது டேங்க் கவர் எடுத்து துருப்படலாம் டேங்க் இருக்காது கட் பண்ணுறது. ஓகே, செக் பண்ணி கட் பண்ணிட்டு கொஞ்சம் பெட்ரோல் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இது பண்ணிவிட்டு கரெக்டான அளவுக்கு இருக்கான்னு சொல்லி, ஏன்னா வண்டிக்குள்ளே ப்ளூன்றனால இது ப்ளூவே வாங்கியாச்சு. பாருங்கள், அந்த ஹோல்ஸ் போட்டு நட்டு போட்டு டைட் எடுத்து சின்ன ஓட்டை போட்டாச்சு. அந்த ஓட்டை மூலியமாக வச்சுட்டு நம்ம அதை போய்ட்டு டைட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி சைடு இருந்துச்சுங்க, அதை ரெண்டும் எடுத்து முன் பக்கத்தில் பார்த்தோன்னா ரெண்டும் கட்டுறாங்க, ஓகேவா. கட்டியாச்சு. ஓகே, சீட்டு ப்ளூ கலர் வண்டி கலருக்கு மாற்றிச்சு. மிஷின் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் சும்மா இப்போ எதுக்காக சொன்னீங்க, நானும் பே பண்ணி தான் இருக்கேன். பே பண்ணது பாருங்கள் 550 ரூபா. இது ரெண்டும் சேர்ந்து டேங்க் கவரும்
சரி, இது எங்கே லொக்கேஷன் இருக்குன்னா காரிமங்கலம் பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லைங்களா, ஓகேவா? இப்போ வந்து காரிமங்கலம் பஸ் ஸ்டாண்டு, இது பஸ்ஸு வெளியே போகவே தான், அந்த பஸ்ஸு இன்னொரு ஓகேவா? அங்கே வந்து டீ கடை இருக்குது. உழவர் சந்தை இது உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குன்னு பாருங்க. இங்கே அந்த கடையோட போர்டு போடுவாங்க, முருகன் சீட் கவர்னு சொல்லிட்டு தெளிவாக பட்டுறாங்க. கடை பேர் பார்த்திங்கன்னா முருகா லைனர்ஸ். இந்த முருகா லைனர்ஸ் கடையில் தான் நமக்கு இப்போ இது இருட்டாக இருக்குன்னு தெரியல, வெளிச்சத்தில் காட்டுறாங்க பாருங்கள். ஓகே, இதில் மொபைல் நம்பர் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை காரியமாக நேரில் வந்து கூட கலெக்ட் பண்ணிக்கலாம்.